ஹலோ வணக்கம் அனைவருக்கும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிஜி எக்ஸாமுக்கான உளவியல் சைக்காலஜி இன்னொரு கொஷின் பேப்பர், மாடல் கொஷின் பேப்பர். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், ஓகேங்களா? ஸோ அது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, கீழ்கண்ட தொடர்களுள் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. எது சரியான தொடர்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் சரி. அந்த வாழைக்கு அந்த லா அந்த லா வரும். உடலுக்கு மிகவும் நல்லது அப்படிங்கிறத பார்த்தா சி தான் சரி. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். அடுத்து பாருங்கள், வேறுபட்டு இருப்பதை தேர்ந்தெடுத்து எழுதுக. நாற்காலி, மேசை, ரேடியோ, அல்மீரா. அல்மீரா அப்படிங்கிறது ஒரு கப்போர்ட் மாதிரி இருக்குங்க இல்லையா, அலமாரி மாதிரி இருக்கிறது தான். ஸோ நாற்காலி, மேஜை, அல்மீரா மூணுமே மரத்தில் செய்கிறது. ரேடியோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் சி ரேடியோ. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்ட எண்களில் விடுபட்ட எண்ணை தேர்ந்தெடுக்கும். இதில் பார்த்திங்கன்னா பாருங்கள், இதை மொத்தமாக பெருக்குங்க. 3 4 3 4 3 12 12 8 பார்த்திங்கன்னா 96. அதை மொத்தமாக டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 48 வரும். ஸோ அது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதை பார்த்திங்கன்னா 2 10 5 70 70 டிவைடட் பை ஹோல் டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 35 வரும். ஆக்சுவலாக இதுக்கு 35B அவங்க என்ன ஆன்சர் பி மற்றும் சி தான். அந்த 54 வர்ற மாதிரி ஒரு ஃபார்முலாவும் வரும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எங்கே வந்திருக்கோ போட்டுக்கலாம். பி போட்டிருந்தாலும் சரி தான், சி போட்டிருந்தாலும் சரி தான், அது ஆன்சராக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஒருத்தவங்களுக்கு என்ன லாஜிக் தோணுதோ அதை பொறுத்து அந்த ஆன்சர் மாறும். அடுத்து பாருங்கள், 2 நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றன. 2 நாணயங்கள் சொன்னால் என்னென்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டு கிடைக்கும், டெய்லு கிடைக்கும், டெய்லு கிடைக்கும், ஹெட்டு கிடைக்கும். மொத்தம் எவ்வளோ கிடைக்குது? 4. அதை கீழே போட்டுக்கணும். மேலே வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, 2 நாணயங்களும் வெவ்வேறு முகங்கள் கிடைக்கணும். இதில் ரெண்டுலேயுமே ஒரே முகம், இதுவும் ரெண்டுலேயுமே ஒரே முகம். அப்போ இது இல்லை, ரெண்டுலேயுமே வேறு வேறு முகம்னா ஹெட்டு ஒன்று, டெய்ல் ஒன்று, ஹெட் ஒன்று. அப்போ மொத்தம் எத்தனை 2 பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ 2/4 அடுத்து கொடுத்திங்கன்னா 1/2 தான் ஆன்சரு. ஸோ 49க்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், விற்பனை விலை பொறுத்த சொல்லியிருக்காங்க. விற்பனை விலைனா என்னென்னா, ஒரு விலை இருக்குது, ஒரு குறித்த விலை வச்சுருக்கீங்க, அதுலேருந்து நீங்கள் தள்ளுபடியை கழிச்சிங்கன்னா எவ்வளோக்கு விற்கிறீங்களோ அதுதான் விற்பனை விலை. ஸோ அதுக்கு டி. நட்டம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆப்ஷன் ஏவா அடக்க விலை வந்துட்டு ஒரு விலை வச்சுருக்கீங்க, ஆனால் அதை விட கம்மியான விற்பனை விலைக்கு போயிடுச்சு அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு நட்டம். இதே விற்பனை விலை அதிகமாக இருக்குது, அடக்க விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு லாபம். ஸோ டிஏபிசி அடக்க விலைங்கிறது வாங்கிய விலையிலேருந்து கூடுதலாக ஆகிற செலவையும் சேர்த்து வைக்கிறது தான் அடக்க விலை அப்படிங்கிறது. அப்போ ஏ தான் ஆப்ஷன். 50க்கு ஏ. ஸோ அப்படியே அடுத்து 51 பாருங்கள். வென் டயக்ராம் வந்து நீங்கள் தனியாக கான்செப்டாக பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ரேண்டமாக 3 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மரம், மனிதன், அப்புறம் ஒரு நாய் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா 3 ரவுண்டுமே தனித்தனியாக இருக்கும். மரத்துக்கும் மனிதனுக்கும் நாய்க்கும் சம்மந்தமே இல்லை. சரிங்களா? இப்போ வந்துட்டு இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், வினாடி, நிமிடம், மணி நேரம், இது 3த்துக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ என்ன மாதிரி சம்மந்தம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வினாடிங்கிறது நிமிடத்துக்குள்ளே அடங்கும். ஸோ அது அப்போ நிமிடத்துக்கு உள்ளே வினாடி இருக்கா, அப்போ மணிங்கிறது மணிக்குள்ளே நிமிடமும் அடங்கும், வினாடியும் அடங்கும். ஸோ அதனால் 3 வட்டம் உள்ளே வந்திருக்கு. அதுதான் இதுக்கான வென் டயக்ராம். ஸோ அப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்துட்டு 51 ஏ. 52 பார்த்தீங்கன்னா, பின்வரும் சொற்றொடர்களில் தகுந்த இணையான சொல்லை கண்டுபிடித்து விடையளிக்கவும். இது ரொம்ப சிம்பிள் தான். மனிதன்னா நடப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீந்துவது. இது இதோட சிம்பிளாக கேட்குறது கஷ்டம் பாருங்கள், ரொம்ப சிம்பிள். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, புயல் என்பதற்கு இணையான ஆங்கில சொல் பார்த்திங்கன்னா ஸ்டோம் தான் புயல். டொர்னாடோ அப்படின்னா சூறாவளி. லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னா நிலக்காற்று. ஸோ பார்த்துக்கோங்க. அது மாதிரி தமிழ் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தெரிஞ்சு வச்சுக்கணும். 54 என்னென்னு பாருங்கள், 2018ஆம் ஆண்டு லீப் ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 நீங்கள் 4ஆல் வகுத்தீங்கன்னா அது வகுப்படாது. அது லீப் ஆண்டு கிடையாது. 400ஆல் வகுப்படும் நூற்றாண்டுகள் அப்படிங்கிறது 2000 இல்லை ஒரு 2100 2200 அப்படி நூற்றாண்டுகளை வந்துட்டு நீங்கள் லீப் ஆண்டான்னு கண்டுபிடிக்க அதை 400ஆல் வகுக்கணும். அப்படி வகுப்பட்டால் தான் அது லீப் ஆண்டு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 2 மட்டும் சரி. 55 பாருங்கள், டார்க் என்பதன் குறியீடு இபிஎஸ்எல் எனில் பிளாக் என்பதன் குறியீடு. இது என்ன, ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. டிக்கு அடுத்து இ, ஏக்கு அடுத்து பி, ஆருக்கு அடுத்து எஸ்ஸு, கேக்கு அடுத்து எல். அதே மாதிரி இதுக்கு பாருங்கள், பிக்கு அடுத்து என்ன சி, ஏக்கு அடுத்து பி, சிக்கு அடுத்து டி, கேக்கு அடுத்து எல். ஸோ ஆப்ஷன் பி. 56 பாருங்கள், ஒரு வாத்து. சரிங்களா? ஒரு வாத்து 2 வாத்துகளுக்கு முன்னால் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்படி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு வாத்து 2 வாத்துகளுக்கு பின்னால் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாத்து மத்தியில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 3 வாத்து இருந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்க முடியும். சரிங்களா? 1 2 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 1வது வாத்து 2 வாத்துக்கு முன்னாடி இருக்கும். இந்த 3வது வாத்து பார்த்திங்கன்னா
2 வாத்துக்கு பின்னாடி இருக்கும், நடுவில் ஒரு வாத்து இருக்கும். அப்போ 3 இருந்தால் மட்டும்தான் இந்த பாசிபிலிட்டி வரும். ஓகேங்களா? அப்போ வந்துட்டு ஆன்சர் பார்த்திங்கன்னா பி 3. அடுத்து பாருங்கள், அம்மா பசிக்குது எனக்கு சோறு வேணும் இத்தொடரில் உள்ள பேச்சு வழக்கு சொற்களை சரியான எழுத்து வழக்கு சொற்களுக்கு மாற்று அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்மா பசிக்கிறது எனக்கு சோறு வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் சரி. அந்த பசிக்குது அப்படின்னு சொன்னால் அது தப்பு. ஓகேங்களா? சோறு வேணும் அப்படின்னு சொன்னால் தப்பு. ஸோ அதனால் வேண்டும். அப்போ ஆப்ஷன் வந்துட்டு ஏ 57. 58 பாருங்கள், மொத்தம் 40 பேர் இருக்காங்க. சரிங்களா? 40 பேரில் மணி என்பவர் வலமிருந்து இங்கேருந்து 14வது இடத்துல இருக்கார். ஓகேங்களா? அப்போ இவருக்கு முன்னாடி 13 பேர் இருக்காங்க. அப்புறம் இடமிருந்து அவரது நிலை என்னன்னு கேட்குறாங்க. இங்கேருந்து 14 இருக்காங்க. மொத்தம் 40ல் 14 போச்சுன்னா மீதி எவ்வளோன்னு பாருங்கள். இந்த பக்கம் இப்போ எத்தனை பேர் இருப்பாங்க? 26 பேர் இருப்பாங்களா? அப்போ இந்த பக்கம் 26 இருக்காங்க. இந்த பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் 27வது ஆளாக இருக்கார். சரிங்களா? 58 27. ஸோ இந்த கொஷின் பாருங்கள், ஃபஸ்ட்டு டைரெக்ஷன் போட்டுக்கலாம். ஈஸ்ட்டு வெஸ்ட்டு, மேலே நார்த்து, கீழே சவுத்து தான் தெற்கு. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, ராமின் வீடு கிருஷ்ணனின் வீட்டிலேருந்து தெற்கு நோக்கி உள்ளது. அப்போ இப்படி வச்சுக்கலாம். கிருஷ்ணா இங்கே இருக்கார், அதுலேருந்து தெற்கு நோக்கி யாரோட வீடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராமோட வீடு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கோவிந்தாவின் வீடு கிருஷ்ணனின் வீட்டிலேருந்து கிழக்கு நோக்கி, இது கோவிந்தனோட வீடு. இங்கேருந்து கிழக்கு நோக்கி இருக்கிறது கோவிந்தனோட வீடு. அப்போ கோவிந்தன் இங்கே இருக்கார். அப்போ ராமின் வீடு கோவிந்தாவின் வீட்டிலேருந்து எந்த டைரெக்ஷனில் இருக்குது இதுதான் கேட்குறாங்க. கோவிந்தாவின் வீட்டிலேருந்து எந்த டைரெக்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு. மேற்கு கீழே பார்த்தீங்கன்னா தெற்கு, இந்த பக்கம் போது பார்த்திங்கன்னா மேற்கு. ஸோ தென்மேற்கு டைரெக்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்துக்கிறேங்க. ஸோ செவ்வகத்தோட பரப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல் இன்ட்டு பி. இப்போ எல்லும் 2 மடங்கு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க பக்கம். ஓகே, ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்குன்னு சொல்லிட்டாங்களா? பியும் 2 மடங்கு ஆயிடுச்சு. அப்போ 2L 2B ரெண்டே போயிருக்குன்னா 4 இன்ட்டு எல் இன்ட்டு பி. அப்போ எத்தனை மடங்கு ஆகும்னு பார்த்தீங்கன்னா 4 மடங்கு ஆயிரும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவார். இதற்கான வினா எதுன்னு பார்த்தீங்கன்னா கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? 61D. 62 பாருங்கள், சாய் சதுரம்னா இப்படி சாஞ்சிருக்கிறது தான் சாய் சதுரம்னு வச்சுக்கோங்க. 4 பக்கம் ஒரே மாதிரி இருக்கும். இதோட இந்த மூளை விட்டம் அதோட இடையே உள்ள கோணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. இதெல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரமா இருக்காங்களா? ரமா என்பவர் ராணியை விட அதிக மதிப்பெண் எடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்போ ரமா வந்துட்டு அதிக மதிப்பெண் எடுத்திருக்காங்க. ராணி என்பவர் ரத்னாவை விட குறைவான மதிப்பெண்கள் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ ரத்னா வந்துட்டு ராணிக்கு மேலே தான் இருக்கணும் கண்டிப்பாக. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரத்னா ரமாவை விட அதிகம். அப்போ ரத்னா எங்கே இருக்காங்கன்னா டாப்பில் இருக்காங்க. அவங்க தான் ரமாவை விட அதிக மதிப்பெண் எடுத்திருக்காங்க. பத்மா என்பவர் ரமாவை விட அதிக மதிப்பெண் எடுத்திருக்காங்க. ஆனால் ரத்னாவை விட குறைவான மதிப்பெண் அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்காங்க. இப்போ இதில் யார் அதிக மதிப்பெண் கேட்டிங்கன்னா டாப்பில் யார் இருக்கா? ரத்னா. அப்போ ரத்னா தான் ஆன்சர். அடுத்து ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், இரவின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இரவிக்கு ஒரு அம்மா இருக்காங்க. சரிங்களா? இரவியின் அம்மா என்னுடைய அம்மாவுக்கு ஒரே மகள். இன்னொரு அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு இவங்க ஒரே பொண்ணு அப்படின்றாங்க அப்படின்னு கமல் சொல்கிறாரு. கமலுக்கும் அவங்க யார்? அம்மா. அப்போ கமலுக்கும் அவங்க அம்மா தான். அப்போ கமலுக்கும் அவங்க தான் அம்மா. அவங்களுக்கு ஒரே பொண்ணு வந்துட்டு யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த இரவியோட அம்மா. ஸோ அப்போ இவங்க 2 பேரும் கூட பிறந்தவங்க தான். அப்போது கமல் இவங்களோட அண்ணனாவோ இல்லை தம்பியாவோ இருக்கும். அப்போ இவங்களோட அக்காவோட இல்லை தங்கச்சியோட பொண்ணு தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரவி. அப்போ அந்த இரவிக்கு அவர் என்ன உறவுன்னு பார்த்தீங்கன்னா தாய் மாமன் உறவு. சரிங்களா? ஸோ அடுத்து ஒரு இது கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், எந்த சங்கத்திலும் உறுப்பினர் வந்து 75 + 5 80 + 15 95 மீதி. அப்போ 5% தான் எந்த சங்கத்திலும் உறுப்பினர் இல்லாதவர். ஓகேங்களா? அப்போ 5%. கிரிக்கெட் விளையாட்டு சங்கத்தினர் மற்றும் கால்பந்து. கிரிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5, கால்பந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15. 1:3. அடுத்தது பாருங்கள், கிரிக்கெட் மற்றும் கால்பந்து சங்கங்களின் உறுப்பினர்களான மாணாக்கர்கள் எத்தனை? சரிங்களா? 5%ங்கிறவங்க 40னா அப்போ 100%. 5%ங்கிறவங்க 40. சரிங்களா? அப்போ 1% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40/5 பார்த்தீங்கன்னா 8. அப்போ 100% எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 800 பேர் இருப்பாங்க டோட்டலாக. அப்போ இதில் உள்ள டோட்டல் வந்துட்டு 800. இதில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கிரிக்கெட் மற்றும் கால்பந்து சங்கங்களின் உறுப்பினர்கள் 75%. அப்போ இந்த 800ல் 75% எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா 75 8 8 40 4 600 பேர் இருப்பாங்க. சரிங்களா? அப்போ 600 தான் சரியான ஆன்சரு. ஸோ இதில் கொஞ்சம் நல்லா தெளிவாக சொல்ல முடியல.
ஸோ 600 தான் இதுக்கு சரியான ஆன்சர். பெர்சன்டேஜ் சம்மு தான், சாதாரண பெர்சன்டேஜ் சம்மு தான். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு டேபிள் கொடுத்து கேட்டிருக்காங்க. இது அரிசி கொடுத்துருக்காங்க, இது கோதுமை கொடுத்துருக்காங்க. அரிசி மற்றும் கோதுமை மொத்த உற்பத்தி அளவு எந்த மாநிலத்தில் குறைவாக உள்ளதுன்னு பார்த்திங்கன்னா இந்த 4 + 2 6 இதில் தான் ரொம்ப குறைவாக இருக்குது. டி எந்த மாநிலத்தில் அரிசி உற்பத்தி அதிகமாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த 10. அப்போ பியில் தான் அரிசி உற்பத்தி அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா விடைக்கேற்ற வினா, சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் ஆகும். இரட்டை காப்பியங்கள் யாவை என்றால் என்னன்னு இல்லை கொஸ்டின். சிறப்பு பேரில் மணிமேகலை இலக்கண நூலில் இரட்டை காப்பியங்கள் யாவையாக தான் சரியான ஆன்சரு. ஸோ இது வந்து இன்னொரு உளவியல் கொஷின். இதே மாதிரி ஜென்ரல் நாலேஜ் கொஷினும் போட்டிருக்கோம், அதுவுமே பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தா தான் எப்படி கேட்டிருக்காங்கன்னு தெரியும். அப்போ தான் நீங்கள் படிக்கும்போது அது முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக இல்லையா, அதை படிக்கலாமா விடலாமாங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா?